மை சேனல். நம்மளோட கோழியோட கூண்டு பாருங்கள் எவ்வளோ சூடு இருக்குதுன்னு. கோழிகள் நிறைய கோழி வச்சுருந்தாங்க. கின்னி கோழி, வாத்து, நாட்டுக்கோழி, நாட்டு சேவல், கோச்ச சேவல், அப்புறம் இது எல்லாமே வச்சுருந்தோம். லவ் பேர்ட்ஸு தான் இது ஃபுல்லாக, மேலே ஃபுல்லாக லவ் பேர்ட்ஸு. அதுக்குண்டான சட்டி வருங்க. நிறைய முள்ளுக்குள்ளே பாருங்கள் எல்லாமே நிறையா இருந்துச்சு. திறந்துக்கலாம். அப்படி திறந்துட்டு நம்ம இப்படி போயிட்டு பார்த்துக்கலாம் நம்ம கோழிகளை. கோழிகளே கோழிகளே எல்லாம் வாங்கின நாட்டுக்கோழி வைப்போம். அதுகளுக்கு படுத்துக்கிறதுக்கு நம்ம லவ் பேர்ட்ஸ் எல்லாமே எலி அணில் எல்லாம் பிடிச்செல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் குட்டிகளா ஓடாதீங்க, குட்டிகளா ஓடாதீங்கடா, குட்டிகளா செல்லங்களே ஓடாதீங்கடா, செல்லங்களே. பார்த்திடலாங்க நம்ம வெள்ளைக்கோழி பாருங்கள். பா 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 பாமா பாமா பா பாமா படி இந்தா. நம்ம திறந்துருதுங்காட்டிக்கு பயந்துட்டு அங்கே போயிடுச்சு. பாருங்க சாத்தினா வரும் பாருங்க. ஒன்றா வருது பார்த்தீங்களா? அப்படியே இப்படி வாங்க. இது தண்ணி. அப்படியே இங்கே வாங்க. இங்கே ஒரு கூண்டு. வாங்கடி 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 வாங்கடி. இது சேவல் கருங்கோழி. நம்ம தொட்டியில் பாருங்க. இந்த எல்லாம் அணில் வந்து கடிச்சு தின்னு போடுதுங்க. அணில் ரொம்ப அட்டலையும் பண்ணுது. இங்கே ஒரு செடி விட மாட்டேங்குது, ஒரு பழம் விட மாட்டேங்குது கீழே. நம்மளோட கத்தாழை, சிகப்பு கத்தாழை செடிங்க. இது வீட்டில் வச்சா நல்லதுன்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம். ரொம்ப வருஷமாக இருக்குது பாருங்கள். எலியும் அணிலும் என்ன பண்ணி வச்சுருக்குது, நம்ம ஏசியோட மேலே வச்சுருக்கிற ஃபேனை பாருங்கள். இது எல்லாமே கூண்டு தான். லவ் பேர்ட்ஸுக்குள்ளது. லவ் பேர்ட்ஸ் 20,000க்கு நம்ம வாங்கினாங்க. இது வேண்டனா நம்மளோட முன்னாடி சமையல் ரூம்பு, ஹாலும். இது ஒரு பெட்ரூம், இது ஒரு பெட்ரூம்பு, இது ஒரு பெட்ரூம்பு. இது படி கீழே. அதுக்கு இந்த வெளிச்சம் இருக்கட்டும்னு சொல்லிட்டு இதை போட்டிருக்கோம். பாருங்க நம்ம வீட்டுக்கு முன்னாடி இதுதான் நம்ம வீடு முன்னாடி மரம். பார்த்தீங்களா? அந்த கார், நம்மளோட கார் நிற்கிது. உள்ளுக்குள்ளே போகணும். பாருங்கள் நம்ம வீட்டுக்கு பின்புறம் மால் பாருங்கள். ப்ரோசோன் மாலோட வேலை பாருங்கள் முடிஞ்சிட்டே இருக்கு. எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். ஒயிட் வாஷ் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி இது காங்கிரீட் போடுவாங்க போல இருக்குது. 2 வண்டி இருக்குது. ஒரு வண்டி வந்துட்டு முடிச்சுட்டு போயிடுச்சு. மறுபடியும் ஒரு வண்டி வந்துட்டுருக்கு. இதுதாங்க நம்ம மாடியில் நின்று பார்த்தா இவ்வளோ வியூ இருக்கும். வியூஸ் இதெல்லாம் வீடு தான். நம்ம டேங்க்கு, நம்ம வீட்டு டேங்க்கு. நம்ம பஸ் ஸ்டாண்டு காமிக்கிறோம் பாருங்கள். இது நம்ம தண்ணி தொட்டி, ராமகிருஷ்ணா தண்ணி தொட்டி. இது பாருங்க, இது கௌதம் டவரோ என்னமோ அந்த இது. அதுக்கு பக்கத்தால் பஸ் ஸ்டாண்டு, பஸ் போயிட்டு வந்துட்டுருக்கோம். இது மாலுக்கு முன்னாடி, மாலோட ஒட்டி வரும். அந்த மரத்தை வழியாக தான் நம்ம இதுக்குள்ளே வரணும். மாலுக்கு பின் சைடு வேலைக்கு வரவங்களும் இதில் தான் வருவாங்க, அதுலேயும் போவாங்க. நம்மளோட மாடி வீடு, அதனால் பின்னாடி எடுத்து காமிக்கிறோம்.
பார்த்துட்டிங்களா? பாருங்கள், அங்கே மடத்து கோயில், குமரகுரு காலேஜு ஃபுல்லாக தெரியும். எங்கள் பழைய வீடு அங்கே இருக்குது, மகாத்மா நகரில். அங்கே நின்று பார்த்தோம்னா குமரகுரு காலேஜ் தெரியும். கரட்டுமேடு தெரியுது பாருங்கள், கரட்டுமேடு, குமரகுரு காலேஜ். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா மருதமலை. நம்ம பழைய வீட்டில் இருந்து முதல்ல நாங்கள் குடி வரையில் மருதமலை. நம்ம பெட்ரூமில் படுத்துட்டு பார்த்தா அழகாக தெரியும் மேலே. இப்போ நிறையா வீடுகள்லாம் வந்துருச்சு. நான் டெய்லி தூங்கிலையும் எந்திரிக்கையிலையும் அந்த மருதமலை வியூவை பார்த்து தான் எந்திரிப்பேன். ஆனால் அவ்வளோ நல்லாயிருக்கும். தேங்க்யூ.